எடிட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்க இப்ராஹிம் ஃபார்முக்கு தாங்க வந்திருந்தோம். இங்கே நடக்கிறது, மிதக்கிறது, பறக்கிறது. தம்பி ஓ இது பறக்காதா? சரி, நான் என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு அதிசயமாக காரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்போ வீட்டில் கொடுத்தாங்கன்னு கேட்டால் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். சரி நான் எங்கடா போவோம் அப்படின்னு கேட்டேன். செட்டிநாடு பேலஸ் போகண்டா அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பையன் வேற பெரிய செலிபிரிட்டி இன்ஸ்டாகிராமில் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதாங்க செட்டிநாடு பேலஸ். இங்கேருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. வெளில இருந்து மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு. இந்த பேலஸை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. கண்டு கொண்டேன் அஜித் சாரோட படம், 24 படம். நல்லா ஒரு ஃபேமஸான பேலஸ் தான். சில ரீசனுக்காக உள்ள அலோடு கிடையாது. சரி அதான் கார் இருக்குன்ட்டு ஒரு அழுத்தலான்ட்டு ஒரு புதுக்கோட்டைக்கு நாங்கள் போயிட்டோங்க. இப்ராஹிம் ஃபார்முக்கு ஒரு 40 கிலோமீட்டர் மொத்தமாக வந்திருக்கோம். வண்டிக்கு 400 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக புதுக்கோட்டையை தாண்டி இப்ராஹிம் பார்க்கு போயாச்சு. உள்ளக்க என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. இங்கே மோஸ்ட்லி மாடு, ஆடு, கோழி தாங்க இருந்துச்சு மொத்தமாக. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, பின்ன ஃபார்மில் என்ன இருக்குன்ட்டு. அதை மீறி 2 பேர் ஒருத்தர் இங்கே இருந்தாங்க. இங்கே ஒன்று இவனை சொல்லலை, இவன் கொடுத்த காசுக்கு இவன் தாங்க ஒருத்தா தெரிஞ்சான். வீடியோவில் பார்க்க சின்னதாக இருந்தாலும் நேரில் பார்க்கும்போது பெருசாக இருந்தாங்க. பயங்கரமா பார்த்தீங்களா? கொடுத்த காசுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டேன். நீ மட்டும் தான் ஆடுவியா, நானும் ஆடு வேண்டான்ட்டு ஒருத்தன் வாடா வாடா பையாக்குன்னு டான்ஸ் ஆடி இருந்தேன். அவன் தான் இவன். சூப்பரா ஜாப்பனீஸ் பேண்டா ஒரே வாப்பு. அப்புறம் வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. நீங்கள் டெய்லி பார்க்குற விலங்குகள் தான் இங்கே இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபார்முக்கு மெயினாக வந்த காரணமேவும் இந்த பாம்பை பார்க்குறதுக்கு தாங்க வந்தேன். பாசமாக பார்க்க வந்தால் எல்லாரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்து கிடந்தாங்க. ஒருத்தவனும் ஆக்டிவாக இல்லை. சரி அவரு தான் பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு, நான் பாம்பு எடுத்து கையில் தரேன் ப்ரோ, வேணா கையில் வச்சு பாருங்க அப்படின்ட்டு. அவங்க வேற நல்லா சாப்பிட்டு படுத்துருந்தாங்க. எங்கே நம்ம வேற கையில் எடுத்திருந்தா நம்மளை வேற போட்டுருவாங்களோன்ட்டு ஒரு பயந்தேன். கையில் பிடிக்கலாம் கையில் பிடிக்கிறாங்க. ஆனால் இவன் பயந்தாங்கோலி. இவர் மட்டும் அப்படியே தைரியசாலி, பிடிச்சிருவாராக்க. அவனு தாங்க பயந்துட்டு பிடிக்கல. அப்புறம் அவ்வளோதாங்க, உள்ளக்க பார்க்க வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி அப்படியே நாங்கள் ஊரை பார்த்து கிளம்பியாச்சுங்க. அப்படியே வெளில வரும்போது நோட் பண்ணாதான் இங்கே ஒரு ஒட்டகம் படுத்துருக்கு. சரி பையன் ரொம்ப டயர்டாக இருந்தான்ட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்தாச்சுங்க. நாங்கள் அப்படியே காரை எடுத்துகிட்டு காரைக்குடிக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை.